படம் நல்லாயிருக்கு. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே. படத்தை வந்து எளிமையாக நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் வாட்சிங் நல்ல ஒரு மேட்ரு. இது வந்து தண்ணீர்னு சொல்லி பாலச்சந்தர் ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த பேட்டர்ன் ஆஃப் ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. வில்லேஜில் தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனை இன்றைக்கும் இப்போது நிறைய கிராமங்கள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தண்ணி இல்லாமல் ஒரு ஊரில் இருக்கிற மக்கள் வந்து எப்படி இதுவாவாங்க, இது அரசியலோட கலந்த ஒரு கலவையாக சொல்லியிருக்காரு. யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. இங்கே உள்ள கேரக்டர் எல்லாருமே புதுமுகமாக இருந்தாலும் எளிமையாக பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அரசியல் பேசியிருக்காரு ஒரு படம் தான் இது. இல்லை, கிணறு நோண்டும் போது ஒரு டைனோசரை ஒன்று இதுவாகும். இந்த டைனோசரை வந்து மினிஸ்டர்கிட்ட லெட்டர் கொடுத்து இந்த ஊர்லேயே வந்து மினிஸ்டர் மூலயமா எல்லாமே ஊர் மக்களே சேர்ந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இல்லை, படம் வந்து காமெடியாக தான் சொல்லியிருக்காரு. காமெடியில் ஒரு அரசியலை சொல்லியிருக்காரு. எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நல்ல படம் தான். நல்ல திரைக்கதை. என்னென்னா சுரேஷ் சங்கை வந்து இறந்துட்டார். அவர் வந்து கெடாவின் கருணமணி, சத்திய சோதனை, இது ஒரு படம் பண்ணி கிணத்த காணும். அதுக்கடுத்து செந்தில் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுவும் இன்னும் ரிலீஸ் ஆகலை. நல்ல டைரக்டர். இன்னும் அவர் இருந்திருந்தால் இன்னும் வேறு மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ஆத்மாக்கு இது சமர்க்கிறோம். ஓகே, நன்றி. நல்லா இருக்குது சார். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா குட் ட்ரை. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லோரும். மனுஷங்க வாழ்கிறதுக்கான பூமி மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது. அதையும் இது பண்ணோம். அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லாத மாதிரி நம்ம ஆராய்ச்சிங்களாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நடுவிலே கரப்ஷன் பற்றிலாம் கூட சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. யார் நல்லா நடிச்சிருக்காங்க. எப்பயும் போல நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை, அது டைனோசர் எலும்பு மாதிரி இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா சிரிச்சு காமெடி எல்லாம் ரசிச்சு தான் பார்த்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். ஒரு சாங் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எப்பவும் போல அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த தடவையும் கோ ஆர்டிஸ்ட்டும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. செம சூப்பராக இருந்துச்சு சார். என்ன சொல்ல வராங்கன்னா, மக்களுக்கு தண்ணி எவ்வளோ அவசியம் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. அவருடைய காமெடி எல்லாரும் பார்க்கலாம். குழந்தைங்கலேருந்து வயசானவங்கலேருந்து பேஷண்ட்டாக வரவங்க கூட பார்க்கலாம். பார்த்தாங்கன்னா அந்த நோய் அவங்களுக்கு இருக்குதுன்றதே தெரியாமல் போகும். நல்லாயிருக்கு. நம்ம கூட வசிக்கிற மக்கள் மாதிரியே இருந்தாங்க. ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹீரோ அப்படிலாம் போடாமல் சிம்பிளாக நல்லா நாமளாவே இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அந்த இடத்துல. லாஸ்ட்டில் வந்திருக்கு. படம் ஃபுல்லாக வரல. லாஸ்ட்டு முடிகிற சேனலில் அரசியல் சம்மந்தமாக அஜித் சார் வருவாரா அப்படின்னு கேட்குற மாதிரி. அது இன்னும் நமக்கே தெரியுது. அஜித் சார் வருவாரா வரமாட்டார்ன்றது அவருடைய முடிவு தான். ஆனால் இதில் அரசியலை பற்றி லைட்டாக கலந்துருக்காங்க லாஸ்ட்டு ஃபைனலில். ஆமாம், கிணத்துல தோண்டினது வந்து அவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தாங்க. அதில் சயின்ஸு ஆர்டிஸ்ட் மாதிரி அது ஏதோ இது பண்ணலான்னு வந்தாங்க. நம்ம நினச்சது கிடைக்காம போயிடுமோ, மக்களுக்கு எது தேவையோ அதை கொண்டு போய் சேர்க்காம தேவையில்லாத ஆராய்ச்சி பண்ணி உலகத்தை விட்டு நாட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோன்ற மாதிரி ஒரு இது. அதை யோகி பாபு சார் வந்து அதை கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணி மக்களுக்கு என்ன தேவை அதை கரெக்டான முறையில் கரெக்டான நேரத்தில் போய் சேர்க்கணும் அப்படின்னு பண்ணார். நல்லா இருந்தது. செம்மையாக இருந்தது. பார்க்கலாம். சிரிப்பாகவும் இருந்தது, மக்களுக்கு தேவையானதாகவும் இருந்தது. மக்களுக்கு தண்ணி ரொம்ப அவசியம். நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது. இப்போ வந்து மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நாங்கள் இதுலேருந்து புரிஞ்சிட்டோம். பட் வந்து நம்ம நகரத்தில் இருக்கிறதுனால தண்ணி வசதி எல்லாமே கிடைக்குது. ஆனால் கிராமத்தில் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு ரொம்ப இதை பார்த்து வருத்தமாகவும் இருந்தது. ஏன்னா அந்த மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் வந்து இதை வந்து ஒரு மக்களுக்கு வந்து நல்ல ஒரு திரைப்படமாக எடுத்திருக்காங்க. அவர் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லா படத்துலையும் அவருக்கு பொண்ணு வேணும்னு இல்லை தேடிட்டே இருக்காரு. லாஸ்ட்டில் அவர் சக்ஸஸ் ஆயிடுது. கிணத்த காணும்னு சொல்லி பட் வந்து கிணத்த நோண்டி இருக்காங்க. அது நாங்களாம் அதில் தண்ணி கிடைக்கும், தண்ணி கிடைச்சா மக்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு. பட் பார்த்தா அது தண்ணி கிடைக்கல. அதுக்கு பதிலாக டேங்கை தான் வச்சுருக்காங்க. இல்லை, சூப்பராக இருந்தது. ஓகே, படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் படத்தில் வந்துட்டு சயின்ஸ் நிறைய வந்துச்சு. ஆனால் அந்த எண்டில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு.
யோகி பாபு நல்லா தான் நடிச்சிட்டு இருந்தார். அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த சயின்ஸில் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆன்ட்டி அங்கே அந்த ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச்சில் இருக்க ஆன்ட்டி கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அவங்க நடிப்பு. அவங்க கூட இருந்தவர் நல்லவராக இருந்தார். ஆனால் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பாக போனாங்க. பட் ஃபினிஷிங்கில் அவங்க கொஞ்சம் நல்லா வந்தாங்க. ஆனால் அவங்க நடிப்பு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் தான். உண்மையாக செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதைக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இருந்தாலும் ஓகே, நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. கிணத்தை காணோம்னா அதான் கிணறு தண்ணிக்காக கிணத்த நோண்டுறாங்க. அதில் ஒரு விஷயம் கிடைக்குது. அந்த விஷயத்தை வச்சு செகண்ட் ஹாஃபில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும். அவர் எப்பவும் போல ஒரு ஷெட்டில் பண்ணுவார்ல, அந்த இது பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் எப்போவுமே அவருடைய இடத்துல கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைவாக இருந்தது, எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டன்றத சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும். கிணத்தை நோண்டுறாங்க, கிணத்துக்குள்ளே ஒன்று கிடைக்குது. அதை வச்சு அந்த ஊர் நல்லா இருக்குது, அவ்வளோதான் கதை. நல்லா ஒன் டைம் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள், கண்டிப்பாக பார்க்கலாம், பாருங்கள். நன்றி. படம் அருமையாக இருக்குண்ணே. ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் நல்லா ட்விஸ்ட்டு வச்சு நல்லா யோசிக்கிற மாதிரி நல்லா மெசேஜோடு இருக்குது படம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னா, ஃப்யூச்சரில் தண்ணி தட்டுப்பாடு இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப யோசித்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் இயல்பாக பண்ணியிருக்காரு. இயல்பாக ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நடித்த மாதிரி தெரில. அவர் இயல்பாக ஒரு மனுஷன் ஒரு ஊரில் அந்த மாதிரி பண்ணுறத அப்படியே லைவாக பண்ணியிருக்காரு. எல்லாம் அவங்கவுங்க கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டர் வந்து அதிகமாகவும் பண்ணல, கம்மியாகவும் பண்ணல. அந்த ஒரு கிராமத்தில் இருந்துட்டு அந்த ஃபீலிங் நமக்கு இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றியை அவரை பார்க்குறதுக்கு அவர் இல்லைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு கிடாயின் கர்ணம் அது அந்த டேரக்டர்னு நினைக்கிறேன். அதுவுமே நல்லாயிருக்கும், நல்லா ராவாக லைவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதையும் எடுத்திருக்காரு. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட ப்ளஸ் கிளைமேக்ஸில் வந்து அவங்க அதான் கிணத்தை தோண்ட போயிட்டு ஒரு எலும்பு கூடு கிடைக்கிது. அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அதை நம்மளை யோசிக்க வைக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். கிணத்தக்கான படம் வந்து இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு ஒரு லீட் ரோல் கொடுத்துருக்காரு சுரேஷங்க சார். ஏன்னா அவர் இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா நானும் அவர் கூட அலைஞ்சேன். லொக்கேஷனுக்கு அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு கடைசியில் பார்த்தா எங்கள் ஊர்லேயே கிடச்சிருச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கூட நடித்த எல்லா பேரும் நடிச்சிருந்தாங்க. நான் இந்த படத்தை ஆடியன்ஸோட பார்க்கறது எல்லா பேரும் சிரித்தாங்க. என் காமெடி பார்த்து ரொம்ப சிரித்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் அந்த சுரேஷாங்க சாருக்கு தான் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், அவர் இப்போ நம்மளோட இல்லை, இருந்தாலும் அந்த படம் வந்து கண்டிப்பாக பேசப்படும். ஓகே, நீங்கள் படத்தை வந்து பாருங்கள். கிணத்தக்கான படம் நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவலையெல்லாம் காணாமல் போயிடும். இந்த கிணத்தக்கான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவலையெல்லாம் காணாமல் போயிடும். நன்றி, வணக்கம். படம் சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. படத்தில் காமெடி மற்ற அரசியல் எல்லாமே செட் ஆகிருக்கு. ஆடியன்ஸ் கூட நான் இப்போ வந்து படம் பார்த்தேன். எனக்கே ஒரு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. உள்ள ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கூட பார்க்குறப்ப ஆடியன்ஸ் அவங்க வர காமெடிக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் நேற்று ப்ரீவியஸ் ஷோவில் பார்க்குறப்ப அந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப யூனிப்பாக எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அந்த ஆடியன்ஸ் கூட பார்க்குறப்ப, ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட பார்க்குறப்ப அவங்க உள்ளுக்குள்ளேருந்து அவங்களுக்கு வர சிரிப்பு அதெல்லாம் நான் இங்கே வந்து நேரில் பார்த்தேன். என்னண்ணா? ஆமாம், இயக்குனர் இல்லைன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது அண்ணன் தான். அண்ணன் உயிரோடு இல்லைன்ட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் எங்களை மாதிரி ஒரு 20 பேர்த்துக்கு 30 பேர்த்துக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அது வாழ்வியலாகவே அவரை வந்து மறக்கவே முடியாது என்னோடய வாழ்க்கையில். இந்த படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்படியா இருக்கு சார்? படம் நல்லா இருந்தது, ஒரு வாட்டி பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த அளவுக்குன்னா இது லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் படம் நல்லா இருக்குது. காமெடி ஓரளவுக்கு பரவாயில்ல, வச்சு பார்க்கலாம், ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. படம் நல்லா இருக்கு. சின்ன படமா இருந்தாலும் நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க. காமெடியும் நல்லா இருக்கு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட வரலாறு, அதாவது
ஃபாசில்ஸ் பற்றி அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. தண்ணி பிரச்சனை பற்றியும் பேசியிருக்காங்க. கணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டைனோசரோட படிமங்கள், அதான் ஃபாசில்ஸ் இருக்குது, அதை பற்றி பேஸ் பண்ணி தான் படம் ஓடிட்டு இருக்கு. பார்க்கலாம் படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது.